கிராமவாசிகள் அல்லிக்கிழங்குகளை அறுவடை செய்வதைப் பாருங்கள். சேற்று நிறைந்த ஆழமான வயல்களிலிருந்து இழுக்கப்படும் இந்த கிழங்குகள் பருமனாகவும் கனமாகவும் ஈரமான மண்ணின் படைகளால் பூசப்பட்டிருக்கும். கழுவியதும் அவற்றின் உண்மையான தோற்றமும் அமைப்பும் உருளைக்கிழங்கைப் போல இருக்கும். அதனால்தான் அவை பெரும்பாலும் நீர் உருளைக்கிழங்கு என்று உள்ளூரில் அழைக்கப்படுகின்றன. வெட்டினால் உள்ளே மிருதுவாகவும் வெளிர் நிறத்திலும் நுண்ணிய துளைகள் நிறைந்ததாகவும் தெரியும். அடுத்து இறைச்சி நிரப்புப் பொருள் சுவையூட்டப்பட்டு நன்றாக குழைக்கப்படுகிறது. மேலும் பூசுவதற்கு ஒரு எளிய மாவு குழம்பு கலக்கப்படுகிறது. ஒவ்வொரு அல்லி கிழங்கு வட்டத்தின் மீதும் ஒரு கரண்டி இறைச்சி நிரப்புப் பொருள் மையத்தில் வைக்கப்பட்டு இரட்டை துண்டுகளாக உருவாக்கப்படுகிறது. கையால் இணைத்து அழுத்தி இருக்கப்படுகிறது. பின்னர் அவை மாவு குழம்பில் தோய்க்கப்பட்டு பொன்னிறமாகவும் முறுமுறுப்பாகவும் வரும் வரை ஆழமான வறுவலில் வறுக்கப்படுகின்றன. வெளிப்புறம் முழுமையாக முறுமுறுப்பாகவும் உள்ளே மென்மையாகவும் சுவையாகவும் மிருதுவாகவும் இருக்கும்.